சினித்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் துரைசாமி. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா, இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் புரியாத புதிர்கள் என்ற திரைப்படத்தின் மூலயமா இயக்குனராக அறிமுகமானார். அவருடைய திரைப்படங்கள் நிறைய குடும்ப பாங்கான திரைப்படங்கள் பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்குது. முக்கியமாக சேரன் பாண்டியன், நாட்டாமை உள்ளிட்ட திரைப்படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் மற்றும் கமல் சாரை வச்சு நிறைய திரைப்படங்கள் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இவங்களை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஓப்பன் மைண்டடாக எடுத்துப்பார். ஸோ ரஜினி சார் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சீன் சொல்கிறாரு அப்படிங்கிறப்போ ரெண்டு பேர்த்தையும் வச்சு அவர் டைரக்ட் பண்ண டைமில் ரஜினி சார் கிட்ட ஒரு சீன் சொல்லும்போது அது கமல் சார் அவர்களுடைய படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனை பார்த்தீங்கன்னா அதை தெரியாமல் அந்த ஸ்பாட்டில் சொல்லிடுவார். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ரஜினி சாரை இது ஏற்கனவே பண்ணுறதுக்கு நம்ம கமல் சார் இருக்கிறாரு, இதை நான் போய் பண்ணால் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் மைண்டடாக சொல்லுவார். நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களும் அதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு ரஜினி சாருக்கு இந்த ஆக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த படத்துக்கு இந்த மாதிரியான சீன்ஸ் வச்சா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக ஸ்க்ரீன் பேடில் கொண்டு வந்துடுவார் நம்ம கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள். ஸோ ரஜினி சார் மற்றும் நம்மளுடைய கமல் சார் அவர்களை வச்சு ரெண்டு பேர்த்து வச்சு டைரக்ட் பண்ணும்போது சில இடத்துல அவருக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ எந்த சீனை யாருக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் ரஜினி சார் கிட்ட பார்த்தீங்கன்னா கிளாஸான சீன்ஸ் கொடுத்துருவார். ஸோ அந்த கிளாஸான சீன்ஸை பார்க்கும்போது இதை ஆடியன்ஸ்க்கு எனக்கு நான் கன்வே பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா எனக்கு மாஸ் மசாலா ஆக்ஷன் படங்கள் தான் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் மைண்டடாக சொல்லுவார். கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்குவார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் ஒரு மாஸ் ஆக்ஷன் சீன் சொல்லுவார். அதை டக்குன்னு அந்த சீனை அப்படி திரும்பணும் சார், எனக்கு தலையை அப்படியே டக்குன்னு திரும்பணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லும்போது இதை பண்ணுறதுக்கு தான் நம்ம ரஜினி சார் இருக்கிறாரு, ஸோ நம்ம இது பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளாசிக்காக யோசிப்பார். ஸோ இந்த மாதிரி ரஜினி சார் அவர்களாகட்டும் கமல் சார் அவர்களாகட்டும் ரெண்டு பேர்த்தையும் வச்சு நிறைய திரைப்படங்கள் கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ அவருடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூமர் சென்ஸான படங்கள் பார்த்தீங்கன்னா டைமில் வந்திருக்கு. முக்கியமாக அவ்வை சண்முகி, அதில் பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் உள்ளிட்ட திரைப்படங்கள்ல பார்த்தீங்கன்னா அதில் நல்லா ஹியூமர் சென்ஸ் இருக்கும். முக்கியமாக ஒரு காமெடி சீனாக சூப்பராக எலிவேட் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல டெடிகேஷனாக அந்த காமெடி சீன் எழுதியிருப்பார் கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள். அவர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் பண்ணாமல் திரைக்கதை பார்த்தீங்கன்னா சிறப்பாக எழுதுவார். ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபைட் சீன் வரணும், எந்த இடத்துல பாட்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக கொண்டு போவார். அதே மாதிரி இந்த காட்சிக்கு எந்த ஆக்டர் கரெக்டாக நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி காஸ்டிங் சூஸ் பண்ணி அவர் பர்ஃபெக்டாக கொண்டு போவார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் செட்டில் ஒர்க் பண்ணுற லைட் மேனு, கேமராமேனு, ஸோ அவங்களெல்லாம் கூட அவரோட படத்தில் நடிக்க வச்சிருக்காரு. அந்த அனுபவத்தை கூட ஒரு பேட்டியில் கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்கள் நம்ம திரைத்துறையில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா புதுமையாக கொண்டு வந்திருக்காரு. அவருடைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்காக நம்ம எழுதலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சினிமா ரிலேட்டடாக ஒரு டைரக்ஷன் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ கே.எஸ். ரவிக்குமார் சார் அவர்களுடைய திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான டாப்பிக்கெல்லாம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் துரைசாமி. பாய்.